தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பனசாமி, அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவராலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையே தன்னுடைய சொல்லை வென்று காட்டிய நாள் அப்படின்னு சொல்லலாம். அது யார் அப்படின்னா தளபதி விஜய் அவர்களுக்கு. தளபதி விஜய் அவர்கள் இளைய தளபதியாக நடிகர் விஜய் இப்போது நடிப்பிலிருந்து விலகி தளபதியிலிருந்து தலைவராகக்கூடிய முடிவை எடுத்திருக்கிறார். அதற்கு நம்முடைய நல்வாழ்த்துக்கள். இந்த அரசியல் பிரவேசத்திற்கு முக்கியமான ஒரு காரண காரியங்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த காரண காரியத்தை பற்றி மிக விரிவாக தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இவர் அரசியல் வெற்றி பெறுவாரா என்ற கேள்வி அப்படிங்கிறது பலதரப்பட்ட மக்களால் கேட்கப்படுகிறது. சினிமா நடிகர்களாக இருந்து அரசியலில் வெற்றி பெற்றவர்கள் ஒரு சிலர் பேர் தான் அப்படின்றது ஒன்று உண்மை. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த் போன்ற தவிர யாராலேயும் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற அப்படிங்கிறது ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருந்தது. நான் நடிகர் விஜய் அவருடைய ஜாதகத்தில் உள்ள யோகம் அவருக்கு முதல்வர் நாற்காலி அப்படிங்கிறது அமர வைத்து பார்க்குமா அப்படிங்கிறத பற்றி தான் முழு காணொளி அப்படின்னு சொல்லலாம். இதை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முடிந்தவரை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு இந்த பதிவானது பகிர்ந்து அளிக்கும் போது அவங்களுக்கும் ஜாதகத்தை பற்றின ஒரு விஷயங்களை சொல்வது அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல அவங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி சுபகிருது வருடம் தை மாதம் 19ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி அன்று ஆத்தி நட்சத்திரத்தில் கௌரி நல்ல நேரத்தில் 12 to 1:30 மணி சுக்கிரஹோரையில் 1 மணிக்கு தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தனது கட்சியின் துவக்கத்தை பற்றின வெளியிட்ட நாள், அந்த நாள் அவருக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா விஜய் அரசியல் தளபதி விஜயோடைய தலைவராக இப்போது உருவெடுத்து அந்த அரசியல் பிரவேசமானது தேய்பிறை அஷ்டமியில் ஆரம்பிச்சிருக்காரே, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமி திதியில் பொதுவாகவே நல்ல காரியத்தை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது அப்படி ஒரு ஃபேக்கான ஒரு தகவல், ஒரு தவறான தகவல். அஷ்டமி திதியில் பைரவரை கூட நீங்கள் வேண்டலாம், உக்கிர தெய்வங்களை வேண்டலாம். ஏன் உக்கிர தெய்வங்களாக வேண்டுறாங்க தெரியுமா? அந்த உக்கிர தெய்வங்கள் தன்னுடைய எதிரியை வீழ்த்தி வெற்றி பெறுவதற்கான நாள் அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணரே அஷ்டமி திதியில் தான் பிறந்தார். அந்த தன்னுடைய எதிர்ப்பை அஷ்டமி திதி பொதுவாகவே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் பிறந்த திதி. நவமிங்கிறது ராமர் பிறந்த திதி. இந்த அஷ்டமிக்கும் நவமிக்கும் ஏன் நற்காரியங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, அது பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு போர்க்களத்துக்கு போய் பகைவரை வெல்லக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். பகைவர்களை வெல்லறதுக்கு தான் நல்லவர்களை காத்து தீயவர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட கண்ணன் பிறந்தார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அந்த நேரத்தில் கிருஷ்ணன் பிறந்து அவர் எதுக்கு பிறந்தார்னா, ரொம்ப அநியாயம் செஞ்சிட்டு இருந்த தனது தாய் மாமனை கம்சனை கொன்று துவாரகையில் அரசாட்சி செய்தார் அப்படிங்கிறது தான் வரலாறு. பாரத போரில் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்தவரும் கண்ணன் தான். இந்த மாதிரி கண்ணனுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கண்ணன் பிறந்ததே
ஒரு எதிரிகளை அழிக்க அப்படிங்கிற அந்த கம்சனை அழிக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவர் பிறந்ததுக்கான காரணம். அதுபோல தான் இந்த தேய்பிறை, அஷ்டமி, நவமி அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நவமியும் ராமர் பிறந்து ராவணனை அழித்த கதையும் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த பிறப்புக்கான காரணம், வரலாறு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய நாள் அப்படின்னா அந்த அஷ்டமி நவமி திதியில் தான் அதை முன்னெடுப்பாங்க. இப்போ தான் அவங்கள அரசாட்சி பண்ண முடியும் அந்த காலத்தில். இப்போ அப்படிலாம் நம்ம போர்லாம் புரியறதில்ல. இருந்தாலும் அந்த அரசாட்சின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எதிரிகள் அப்படிங்கிறது அரசாட்சிக்கு விரோதமானவர்களை தம்சம் செய்யக்கூடிய விஷயமாக அந்த அஷ்டமி நவமி திதியை முன்னெடுக்கும். இந்த அஷ்டமி திதியில் அரசியல் பிரவேசங்கிறது நல்ல நாள். அதுதான் நம்ம இதை சொல்ல முடியும். நிறைய பேர் அஷ்டமி நவமி திதியை ஒரு தள்ளி வைக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. நல்லா திருமணம் பண்ணி வைக்கக்கூடாது, காது குத்தக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஆயுதம் இராணுவத்தில் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் தேய்பிறை அஷ்டமி நவமியில் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அஷ்டமி நவமியில் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயத்தை தான் இப்போ தேர்ந்தெடுத்திருக்கார். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிர ஹோரையில் தன்னுடைய அரசியல் பிரவேசத்துக்கான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர திசையில், அவருக்கு இப்போ சுக்கிர திசை போயிட்டுருக்கு. சுக்கிர திசையில் சுவாதிங்கிறது துலாமுடைய நட்சத்திரம், அதுவும் சுக்கிரன் தான். அப்படிங்கும் போது ரெண்டுமே மேட்ச் ஆகி நல்ல ஒரு சுக்கிர திசையில் ஆரம்பிச்சிருக்கார், சுக்கிர ஹோரையில் ஆரம்பிச்சிருக்கார். அதுவும் நல்லது. சுக்கிரன் அப்படிங்கிறது சுகபோக வாழ்க்கை, அரசாட்சி, நிறைய விஷயங்கள் அதில் கவர் ஆகும். சுக்கிரனை பற்றி உங்களுக்கு தெரியும். நிறைய கம்ஃபர்டபுளை கொடுக்கும், லக்ஸுரியஸை கொடுக்கும். நல்ல ஒரு விஷயமாக அந்த சுக்கிரனில் வந்து பார்த்திங்கன்னா பெண் பார்க்குற இடமும் ஒரு நல்ல நேரம், கௌரி நல்ல நேரம், சுக்கிர ஹோரை அப்படிங்கிற போது சுப நிகழ்வுகளை எடுத்தக்கூடிய நாள், சுப நாளில் தான் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பிரவேசமானது அவருக்கு மென்மேலும் வெற்றியை கொடுக்கும். ஆனால் இதில் ஒரு எப்போவுமே பாசிட்டிவ்னு இருந்தால் ஒரு நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறத விட அஷ்டம சனி இப்போ வந்து கடகராசிக்கு இருக்கிறது. இந்த கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி 2.5 ஆண்டுகள் மிகப்பெரிய கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள், துக்கம், துயரம் அப்படிங்கிறது இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஆனால் சுக்கிர திசையும் வேலை செய்யுதுங்கிறதுனால அதோடைய தாக்கம் ஒரு 25% இல்லை 10% குறையும், அவ்வளோதான். மற்றபடி அந்த போராட்டத்துக்கான காலகட்டம், எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த ப்ராசஸை சனி சொல்லி கொடுப்பார். சனி வந்து மக்களுக்காக உழைப்பவர்களை, அவர்கள் நலனுக்காக உழைப்பவர்களை சனி ஆசீர்வதிப்பார். அந்த மாதிரி இந்த 2.5 வருடங்கள் இவர் மக்களுக்கு காட்டக்கூடிய நலப்பணிகள், கஷ்டங்கள் எல்லாமே அவர் பதவிக்கு வரக்கூடிய யோகங்களே அது கொடுக்கும். இப்படிப்பட்ட இந்த அஷ்டம சனியை இப்போது 2.5 வருட காலங்கள் இப்போ ஏன்னா இப்போ ப்ராசஸில் தான் இருக்கார். 2026 அஷ்டம சனி முடியுது. அப்போ தான் அந்த பதவிக்கு உண்டான விஷயங்களை அவர் பண்ண போகிறார். அப்படிங்கிறதுனால இப்போதுலேருந்தே அவருடைய வேலைகளை ஹார்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் தான் அப்போ வந்து அவரால் முந்தி நிற்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். கடகம் அப்படின்னாலே இவர் கடகராசிக்காரர். கடகம்னாலே சந்திரன் கண்டிப்பாக அவருடைய ராசியாதிபதி. பூச நட்சத்திரம் ராமருடைய நட்சத்திரம். மிகப்பெரிய போராட்டத்துக்கிடையே ஒரு பட்டாபிஷேகம் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு அரசியல் தலைவராகவும் புகழ்பெற்ற நடிகராகவும் வருவதற்கே ஒரு யோகம் இருக்கணும். ஜாதக கட்டத்தில் கிரகங்களுடைய கூட்டணி, அதோடைய பார்வை, சேர்க்கை இருக்கும் இடத்தை பொறுத்தே அந்த யோகங்கள் அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. இவருடைய ஜாதகத்தில் நீசபங்கை ராஜயோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்தால் அந்த நீசம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது, ஆட்சி பெற்ற அல்லது உச்சம் பெற்ற கிரகத்துடன் நீசம் பெற்ற கிரகம் இணைந்திருப்பது நீசபங்க ராஜயோகம் அமைப்பை கொடுக்கும். இந்த யோகம் பெற்றவர்களுக்கு ஒரு திடீர் அரசாளக்கூடிய யோகம் தேடி வரும். அதுதான் நீசபங்க ராஜயோகத்தினுடைய பயன். அதுவும் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. சந்திரமங்கல யோகம், நடிகர் வந்து கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அவரது ராசியில் சந்திரனுடன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது. செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் ஆட்சி பெற்ற சந்திரன் உடன் அமர்ந்திருப்பதால்
நீச்சபங்க ராஜயோக அமைப்பு கண்டிப்பாக இவருக்கு உண்டு. சூரியனும் சனியும் சேர்க்கைப்பட்டிருக்கிற ராஜகிரகங்களான சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறது அரச பதவியை தேடி கொடுக்கும். கன்னி லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிற்கு சூரியன் சனி ஆட்சி பெற்ற புதனுடன் இணைந்திருக்கிறார். ரிஷபராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனுடன் கேது இணைந்திருப்பதால் யோகமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் பிரபலமான நடிகர் வருவதற்கு இதுவே ஒரு காரணமாகவே அமையக்கூடிய பலன்களாக இது இருக்குது. இளைய தளபதியிலிருந்து தன்னை தளபதியாக நிலைநிறுத்திக்க அவரது ராசி லக்னப்படி கும்பராசியில் சனி கோச்சாரத்தில் சஞ்சாரிக்க அந்த நேரத்தில் தனது அரசியல் பற்றி தொடங்கி இருக்கிறார். என்றாலும் அவர் ஒரு முழுமையான அரசியல்வாதியாக மாற 2 ஆண்டுகள் மீதி இருக்கிறது. ஆனி அமாவாசை தனது பிறந்த நாளுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகளை கொடுத்தார் தளபதி விஜய் அவர்கள். இப்போது தலைவராக ஜூன் 17 நிறைந்த அமாவாசை நாள் மிதுன ராசியில் சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்க மாணவர்களுக்கு பரிசளித்து குருவின் பலத்தை அதிகரித்து கொண்டார். பேச்சில் ஒரு கவர்ச்சி தரக்கூடிய பேச்சில் எப்போவுமே ஒரு கவர்ச்சி அரசியல்வாதிக்கு இருக்கணும். அந்த அரசியல்வாதி நிறைய பேச ஆரம்பிச்சிருக்கார். இப்போ தான் மாணவர்களிலே அரசியல் தலைவராக பேசினார். லியோ வெற்றி விழாவில் எம்ஜிஆரை பற்றி பேசினார். நிறைய கொடுக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் போல் புகழ் பெற வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இந்த கவனிக்கும் மக்கள் எப்படின்னா இனி விஜய் பேசும் வார்த்தைகள் பலருக்கும் உதாரணமாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி கொண்டிருக்கிறது. விஜய் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கேட்கவே பலரும் விரும்புகிறார்கள். 10ஆம் வீட்டில் சனியுடன் புதன் சேர்ந்திருப்பதால் நகைச்சுவையாக பேசக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்குது. இந்த 2026ஆம் ஆண்டு என்று கேட்டதுக்கு கூட முதல்ல நகைச்சுவாக பேசிட்டு தான் அப்புறம் கப்பு முக்கியம் பிகில் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அப்படிப்பட்ட கவனத்தை ஈர்க்கக்கூடிய யோகங்களும் இந்த 10ஆம் வீட்டில் உள்ள சனியுடன் புதன் சேர்ந்திருக்கிறது கொடுத்திருக்கிறது. பெண்களுடைய ஆசி இவருக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நடிகர் விஜய் ஜாதகத்தில் சந்திரன் கடகராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுத்து பெண்களின் ஆசி தாய்மார்களின் ஆசி நிச்சயம் கிடைக்கும். எம்ஜிஆரை போல இவரை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும். சனி பகவான் சுப வலிமுடன் இருந்தால் தொண்டர்களின் ஆசிகள் அவருக்கு கிடைக்கும். இந்த சுக்கிர திசையில் இப்போ சுக்கிர திசை நடப்பு திசையாக இருக்கிறதுனால சனி பலமாக இருப்பதுனால தனவசியம் அப்படிங்கிறது அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். சனி வலிமையோடு இருக்கிறதுனால நல்லது நடக்கும். விஜய் ஜாதகத்துப்படி 2014 ஆண்டுகளுக்கு முதலே சுக்கிர திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசியல் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்க காரணம் சுக்கிரனுடன் தடைகளை ஏற்படுத்தும் கேது இருக்கிறார். அப்படிங்கிறதுனால தான் எந்த ஒரு செயலும் கம்ஃபர்டபுளாக லக்ஸுரியஸாக பெரிய பிரம்மாண்டமாக வெளியிடும் போது அவருக்கு ஏன் கான்ட்ரவர்சி வருதுன்னா சுக்கிரனுடன் கேது இருக்கிறதுனால சில கான்ட்ரவர்சிஸ் அவருக்கு வந்துடுது. வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கு ஆடம்பர வாழ்க்கைக்கு அதிபதி. நடிகர் விஜய் வாங்கிய கார் மூலம் ஒரு வழக்கு கூட வந்துச்சு. அது காரணம் அந்த கேது கூட இருக்கிறது தான். இந்த 2026ஆம் ஆண்டு இவர் அரசியல் அடியெடுத்து வைத்தாலும் தனது இருப்பை தக்க வைக்க முடியும். அவர் யானைக்கு தான் குறி வைப்பேன்னு சொல்லி பெரிய விஷயத்தை முயற்சி செய்கிறார். இப்போது விஜய்க்கு 49 வயது. அவர் 52வது வயது முழு அரசியலில் ஈடுபடுவார். 2031ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற முடியக்கூடிய விஷயங்கள் அமையும். இந்த யோகத்தை பொறுத்தவரை நாற்காலி கிடைக்குமா அப்படிங்கிறதே அரியானை கிடைக்குமா அப்படின்னா இனிமேட்டு வர காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த யோகங்கள்லாம் அவருக்கு ராஜயோகத்தை கொடுக்கின்றது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இது நடந்தால் மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர், ஒரு சமூக தொண்டு செய்யக்கூடிய ஒரு நடிகர். அவர் மிகப்பெரிய வளர்ச்சியும் அனைவரின் ஆதரவுகளையும் பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற முதல்வராக வேண்டும் என்று அனைவரின் பக்கபலமும் கிரகங்களின் சேர்க்கைகளும் அவருடைய ராஜயோகமும் செயல்பட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல அரசியல்வாதியாகவும் மிகப்பெரிய ஒரு நல்ல அனைவராலும் ஏற்கக்கூடிய அனைவரின் ஆசி பெற்ற தலைவர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது அவரோட ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிறது. அப்படிங்கிறது கடகராசிக்காரங்க பொதுவாகவே சந்திரனுக்குள்ளே காம்படிஷன் இருக்குது. விஜய் மட்டும் அல்லாமல் இன்னொரு கடகராசிக்காரர் அண்ணாமலை, ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சந்திரன், உச்சம் பெற்ற உதயநிதி ஸ்டாலின், இந்த 3 பேரும் இந்த காம்படிஷனில் இருக்காங்க.
இல்லை விஜய் நல்ல ஒரு ராஜபங்க யோகத்தில் இருக்கிறதுனால முந்துவாரா அப்படிங்கிறது காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும். கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அனைத்து மக்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகேஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.